தேவி தேவி என்னடி எங்க அக்கா ஒருத்தன் கொன்னுட்டான். எங்க அக்கா ஒருத்தன் கொன்னுட்டான். என்ன சொல்ற? ஆமாண்டி, எங்க அக்கா ஒருத்தன் கத்தியால குத்துறத நான் என் கண்ணால பார்த்தேன். நாம இருக்கிறது ஊட்டில, உங்க அக்கா இருக்கிறது மெட்ராஸ்ல. அவளை கத்தியால குத்துறது நீ எப்படி பார்க்க முடியும்? சொல்றி. ஐயோ, அவன் கத்தியால குத்துறத நான் என் கண்ணால பார்த்தேன். இத பாருடி, கண்ட இங்கிலீஷ் நாவல படிக்க வேண்டியது, கனவு கண்டு எங்களை பயமுறுத்த வேண்டியது உனக்கு இதே வேலையா போயிடுச்சு. இல்லடி, எங்க அக்காவுக்கு ஏதோ ஆபத்து. எங்க அக்காவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சுடே. என் மேல நம்பிக்கை இல்லனா இப்போ மெட்ராஸ்க்கு போன் பண்ணு. உங்க அக்கா உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு பாரு. ஹலோ அக்கா. என்ன தேவி இந்த நேரத்துல போன் பண்ற? அக்கா, உன்னை ஒருத்த கத்தியால கொல்றத நான் என் கனவுல பார்த்தேன். என்னது, நான் சாக போறேனா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? இது பாரு, இப்பதான் நான் மியூசியத்துல இருந்து வந்தேன். தாத்தா வேற காணும், இன்னும் வரல. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சத்தியமா சொல்றேன், இப்பதான் நான் என் கனவுல பார்த்தேன். என்ன யாரடி கொல்ல போறா? இத பாரு, யாராவது சாகுற மாதிரி கனவு கண்டா நல்லதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. இனிமேலாவது நல்லது நடக்கட்டும். இது பாரு, கண்டதை நினைச்சு மனசு குழப்பிக்காத. ஒழுங்கா படி. நெக்ஸ்ட் சண்டே நாங்க வரேன். என்ன இது ரொம்ப நாள் பேசிட்டு இருக்க? சொன்னா கேளு, இது லோக்கல் கால் இல்லடி. குட் நைட், பாய். இப்போ சந்தோஷம் தானே? அமைதியா.
ஐரோப்பா மேத சொல்லி இருக்கிறான், குடிக்கிறவங்க எல்லாம் குழந்தை மாதிரின்னு. அவங்க கட்டில தூங்க மாட்டாங்க, தொட்டில்தான் தூங்குவாங்கன்னு. என்னம்மா இந்நேரம் பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்த, இப்ப பத்திரகாளி மாதிரி வந்து நிக்கிறிய? பக்கத்து வீட்டுக்காரங்க டிஸ்கோ மியூசிக் போட்டு என்னோட பரதநாட்டியத்தை கெடுக்கிறானுங்க. முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. வீட்டுக்கு விளக்கு வச்ச உடனே அப்படிதாம்மா வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்கும். இத போய் தப்பா நினைச்சு நம்ம போட்டோம்னு வச்சுக்கோ, நாளைக்கு வீதி எல்லாம் கோர்ட்ல வந்து நிக்கும். தேவையா? பக்கத்து விட்டு பையன் கோட்டீஸ்வரன், டெல்லியில இருக்கிறான், தங்கமான பையன். மாசத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ இங்க வரான். அதுக்கடையில இந்த வேலைக்கார பசங்க கொட்டம் அடிக்கிறானுங்க. ஏமா, எலி குஞ்சுங்க பண்ற தப்புக்கு சிங்கத்து மேல நம்ம கேஸ் போட முடியுமா? எப்படி உதாரணம்? அதுக்காக என்ன ஆட வேணாம்னு சொல்றீங்களா? அடட, நீ ஏமா இவ்வளவு கோவப்படுற? சன்னியாசி கட்டா சாராயம் குடிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பரதத்தையும் டிஸ்கோவையும் ஒன்னா கல தூக்கம். அலேக் 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 அலேக். குட் மார்னிங் சார். ஏ மிஸ்டர் ஜான் சார், 9 மணி பிளைட்டுக்கு 11 மணிக்கு வண்டி அனுப்பியிருக்கேன். சாரி சார், மறந்துட்டேன். இங்க உன்னை எதுக்காக வேலைக்கு வச்சிருக்கேன் அதை சொல்லு. ஐ டோன்ட் நோ சார், எனக்கு தெரியல சார். ஐயோ, லக்கேஜ் எல்லாம் டிக்கில வச்சிருக்கேன், அதையாவது எடுத்து வைப்போ. எஸ் சார். முத்து, டிக்கி எடுத்து பட்டியல வை. மிஸ்டர் ஜான். எஸ் சார். வாட் இஸ் திஸ்? நான் லாஸ்ட் டைம் வரும்போது சொன்னேன் இந்த சோஃபாலாம் மாத்துங்க, இன்னும் அப்படியே வச்சிருக்கீங்க. சாரி சார், மறந்துட்டேன். இந்த மறக்கிறத மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. Tell me the program. Program? ஆமையா, program. 3 மணிக்கு டாக்டரை பாக்குறீங்க, 5 மணிக்கு வக்கீல பாக்குறீங்க. இருக்காது, நல்லா பாருங்க. சாரி சார், 3 மணிக்கு வக்கீல பாக்குறீங்க, 5 மணிக்கு டாக்டரை பாக்குறீங்க. நெக்ஸ்ட். Today evening at 6:30 in Rajeshwari Kalyan Mandapam to launch and reception. இது என்ன இப்ப சொன்ன டாக்டர் ப்ரோக்ராம் மாதிரியே இல்ல? நோ சார், இந்த டைம் வெரி கான்ஃபிடென்ட். அவர் நம்ம ரெகுலர் கஸ்டமர், அவருக்கு ஏதாவது நல்ல ஐட்டம் பிரசன்ட் பண்ணுமே. ஜான், ஒரு 15,000 rupeesல ஒரு நல்ல ஐட்டம் வாங்குங்க. 15,000? Just 15,000 rupees, right? 15,000? No. முதலாளி ஊருக்கு போன உடனே செலவுக்காக ஏங்கிட்டு இருந்தேடா ஜான். பாத்தி வச்சிடுவோம். ஐத்து அல்லே நமக்கு அங்க என்ன சத்தம்? நோ சார். டேய் ஜான், சைலண்டா அமுக்குடா. மிஸ்டர் ஜான். எஸ் சார், கம் இன். சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன் சார், இதோ வந்துட்டேன். ரோரி ரோரி ரோரி. காலிப்பட்டியை பார்த்த உடனே கபீருங்க போகுது. வெயிட் இல்லைன்னு நினைச்சு உப்புமாவை குறைச்சிட்டானுங்கன்னா வெயிட் ஆகாது எப்பவுமே. 30,000 ரூபாய் வெயிட் இருக்க பரவாயில்ல. 15,000க்கு 30,000க்கு எங்கேயோ இருக்கு. கையில கொடுத்த உடனே பிரிச்சு பார்க்க போறாங்க. மேரேஜ் ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே தானே பிரிச்சு பார்க்க போறாங்க. வேணும்னா பேரை ஏதாவது விட்டுருவோம். ஏய் ஜான், என்னடா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறேன். டபுள் நைட்டு. கங்க்ராச்சுலேஷன். பொண்ணு கொஞ்சம் நல்லமா இருக்கா? Hey darling, அக்கா சொல்லுங்க. Congratulations. Thank you. I am Kumar, Ram Kumar. Hello. Thank you. By the by, I am John, assistant to Kumar, Ram Kumar.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். எனக்கு அப்ப கல்யாணம். இது யாரு? எனக்கு தெரியாது, உங்க சொந்தக்காரங்க நினைச்சேன். ஏண்டி உனக்கு ஏதாவது தெரிஞ்சவங்களா? சிச்சி எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லையே. அப்போ யாரா இருக்கும்? ஏங்க யாருன்னா தெரியல, ஒருவேளை திருட்டு பசங்களா இருக்கும். இருக்கிறதுல நம்ம பிரசன்டேஷன் தான் காஸ்ட்லி போல் இருக்கு. என்னப்பா சிங்க நிக்கிறீங்க? வாங்க போயிட்டு வந்து சாப்பிடுவோம். 15,000 ரூபாய் கொடுத்ததுக்கு 1% அனுபவிப்போம். ராம் செட்டு ஒரு கல்யாணம் தான் இது. இன்னைக்கு தேதி என்ன? 26 26ஆம் தேதி. ஐயோ சாரி பாஸ், 27ஆம் தேதி சாயங்காலம் வர கல்யாணத்துக்கு நம்ம 26ஆம் தேதி வந்துட்டோம். ஒண்ணு போட்டு முன்னாடி இங்க இருந்து போயிடு. வாடா பிரசன்டேஷன் திருப்பி வாடா. கங்க்ராச்சுலேஷன். எங்கடி பாக்குற? பஸ் 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 வந்துட்டோம். உடனே போனா தப்பா நினைச்சோம் பாஸ். ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போவோம். வாங்க பாஸ், வாங்க ப்ளீஸ், வாங்க வாங்க. எங்க பாக்குற? ஹலோ, எப்படி இருந்த? இப்பதான் வந்தேன். அங்க என்ன பாக்குற? யாரும் தெரியலடி. எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. யாரோ திருட்டு பசங்க போல இருக்கு. நான் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்க. ஜான். ஏன் பாஸ், நீங்க பாத்தீங்களா? கபால் லைட்டு. என்ன எல்லாரும் அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? அந்த 2 பேரையும் பார்த்தா டீசெண்டா இருக்கானுங்க. அவங்க 2 பேரும் திருடன்களா இருப்பாங்களோன்னு இவங்க சந்தேகப்படுறாங்க. இருக்கும். போன வாரம் இப்படிதான் தாம்பரத்துல ஒரு கல்யாணத்துக்கு 2 பேர் கோட்டு சூட்டோட வந்தாங்க. அவங்க வந்த கொஞ்ச நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒருத்தருக்கு அடுத்துல இங்க நகை இல்ல. நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், யுவர் குட் நேம் ப்ளீஸ்? குமார் ராம்குமார். நான் உங்க பேரை கேட்கல, இவரை தான் கேட்கல. அவர் பேரை தான் சொன்னேன். ஐ அம் குமார் ராம்குமார். மேடம், by the by, I am John, assistant to Kumar Ramkumar. சார், இந்த கோட் சூட் எல்லாம் எங்க வாடகைக்கு எடுத்தீங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக இப்படி கேக்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக கேக்குறேனா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண்ட் கட் ஆயிடலாம். அப்புறம் திடீர்னு கரண்ட் வந்துடலாம். அப்ப எங்க கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் காணாம போயிடலாம். நீங்க உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா போலீஸ்க்கு போன் பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். மேடம், அப்ப நீங்க எங்களை திருடலன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. நினைக்கிறது என்ன, திருடன் தானே நான் சொல்றேன். பிஹேவ் யுவர் செல்ஃப் மேடம். ஏதோ தெரியாத கல்யாணத்துக்கு வந்துட்டோங்கிறதுக்காக எங்களை திருடங்கன்னு சொல்றது ஸ்டூபிட். அப்போ நீங்க வந்த உடனே நாங்க வசதியா லைட் ஆஃப் பண்ணி வைக்கணுமா? வாட் டு யூ திங்க் ஆஃப் மீ? நீங்க எல்லாம் போட்டிருக்கிற நகை எனக்கு ஒரு நாள் பாக்கெட் மணி. டோன்ட் லாஃப். Why are you laughing? Damn it. உங்க கல்யாணத்திலே காஸ்ட்லி பிரசன்டேஷன் இஸ் மைன். ஞாபகம் வச்சுக்கங்க. ஜான். எஸ் பாஸ். என்னோட பிரசன்டேஷன் கொண்டு வந்து காட்டு. ஐயோ பாஸ், அத பிரிச்சு காட்டணுமா? எஸ், பிரிச்சு காட்டு. அதுல ஒரு குழப்பமே இருக்கு பாஸ். என்ன? பணம் கொடுத்தவனா வாங்கினவ நீ? என்ன குழப்பம்? பணம் கொடுத்த வரைக்கும் ஓகே, வாங்கினதுதான் குழப்பம் இருக்கு. நான் யாருன்னு காட்டுறேன். Come on. Hey, what? John. What is the use when you are beating? Wherever you go, I will follow you. You, my blossom boss. எனக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட். ஏன்டா அப்படி செஞ்ச? கேட்டா கொடுத்துருப்பல 15,000 ரூபாய். ஏன் திருடுன? Boss. Get out. Boss. Get out. Get out.